வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மிளகு ஜீரக ரசம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வாழைக்காய் புளி குத்தி உப்பேரி அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்ம வாழைக்காயில புளி குத்திட்டு வேக வச்சுட்டு வாழைக்காய் கறி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே தான் நம்ம கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போறோம். அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் 2 வாழைக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே புளி நல்ல ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் கரைச்சி வச்சுக்கோங்க, போதும். அது சேர்ந்தாப்புல தான் வரப்போகுது. தண்ணி தேவையான உப்பையும் போட்டுடலாம். இந்த பக்கம் வாழைக்காய் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள வறுத்துக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். மூடி வச்சிருவோம், வேகட்டும். இப்போ வறுத்துக்கிறதுக்கு ட்ரையாக தான் வறுத்துக்க போகிறோம். ஸோ கடாய் வச்சுருக்கேன். அதில் அரிசி நல்ல ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி, காரத்துக்கு வரமிளகா ஒரு 3 வரமிளகா, வெந்தயம் 1 டீஸ்பூன், நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். நல்லா வறுபட்டுறது ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணிக்கலாம். நம்ம வறுத்தது நல்லா எடுத்து இப்போ பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நம்ம உப்பேரிக்கு வறுத்ததை நல்லா பொடி பண்ணியாச்சு. இதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அடுத்தது நம்ம மிளகு சீரக ரசம் தான் பார்க்க போறோம். அதுக்கு எப்பயும் போல தக்காளி, கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் புளி தண்ணி எல்லாமே விட்டு நல்லா கசக்கி கையில கசக்கி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இதுல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் அந்த புளியோட பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நல்லா 1 டீஸ்பூனுக்கு துவரம்பருப்பு அரைச்சிக்க வேண்டியதெல்லாம் பார்த்துடலாம். ரசத்துக்கு வறுக்காம அரைக்கணும். ஆமாம், வறுக்காம அரைக்க போகிறோம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு வரமிளகா, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு. இதை நம்ம பொடி பண்ணிக்கலாம். ரசத்துக்கு நம்ம பச்சையா வறுக்காம எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்ப இந்த பக்கம் புளி தண்ணி நல்லா கொதிச்சிருது. இந்த அரைச்சதை அதுல சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ரசத்துக்கு ஒரு சின்ன பீஸ் வெல்லம் எப்பயும் போல சேர்த்துக்கலாம். இது புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்கு தான். அதே மாதிரி டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வாழைக்காய் வெந்துருத்தான்னு பார்க்கலாம். வாழைக்காய் நல்லா வெந்திருக்கு பாருங்க. ஸோ இப்போ இதில் நான் வேர்க்கடலை, வேக வச்ச வேர்க்கடலை, ஒரு கைப்பிடி வேர்க்கடலை வேக வச்சு வச்சிருக்கேன். இப்போ அதுதான் சேர்க்க போறேன் நான். ஒரே ஒரு கைப்பிடி வேர்க்கடலை. ஸோ அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் ஆல்ரெடி. வெந்த வேர்க்கடலையே சேர்த்துக்கேன். இதில் வேர்க்கடலை மட்டும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, வெள்ளை கொண்டக்கடலை, அது கூட சேர்த்துக்கலாம். கருப்பு கொண்டக்கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வாழைக்காய் மட்டும் பண்றேன். நீங்க வேற ஏதாவது 2-3 காய் இருந்ததுன்னா, அதாவது கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் இருந்தா கூட நீங்க சேர்த்து போட்டு பண்ணலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி விடுவோம். பாருங்க, வேர்க்கடலை சேர்த்ததுக்கு அப்புறம் 2 நிமிஷம் அப்படியே கலரி விட்டாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதாவது வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா, வெந்தயம், அப்புறம் அரிசி, வரமிளகா, அந்த பொடியை இப்ப சேர்த்துடலாம். ஆமா, முதலே பொடி பண்ணியாச்சு. அதை இப்ப சேர்த்துடலாம். காரத்துக்கு வரமிளகா மட்டும்தான். ஆமா, அவ்வளவுதான். நான் ஒரு 3 வரமிளகா போட்டேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, ரசம் பொங்கிடுத்து. ஆஃப் பண்ணிடுறேன். ரசத்துக்கு தாளிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம வறுத்த பொடியை சேர்த்தோமா, சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுத்து. இந்த பக்கம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கும் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன். கடுகு, கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான். இப்போ இதை சேர்த்துடலாம்.
இப்போ ரசத்துக்கு தாளிக்கிறோம். கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். கடுகு மட்டும் தாளிச்சா போதும். கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். கொஞ்சமாக கொத்தமல்லி, அவ்வளோதான். நம்மளுடைய மிளகு சீரக ரசம் ரெடி. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து வாழைக்காவும் வேர்க்கடலையும் போட்டு உப்பேரி ரெடி. புளி குத்தி உப்பேரி ரெடி. இந்த நல்ல ரசம் சாத்துக்கு இந்த வாழைக்காய் உப்பேரியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.